ஹாய் டேரல். ஹாய். சரி, உங்களுக்கான கொஸ்டின், எதனால நீங்க இந்த ஃபிட்னஸ்க்குள்ள இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறீங்க? ஹூ இன்ஸ்பயர்ஸ் யூ? இன்ஸ்பிரேஷன் நமக்கு என்றைக்குமே அர்னால்டு தான். சின்ன வயசுலேருந்து அர்னால்டோட சுயசரித்தை பார்த்து வளர்ந்துவேன். ஆனால் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ஜிம்மு கூட்டிகிட்டு போவார். அப்போ வந்து எனக்கு தெரியாது ஒர்க் அவுட்லாம், பட் சும்மா போயிட்டு அவனு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. வருஷம் கழிச்சு காலேஜில் ஜிம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என் ஃப்ரெண்ட்ஸ்னால. அவங்க வந்துட்டு பாதிலே நின்றுட்டாங்க. நான் போயிட்டு இருக்கும்போது என்னோட அடையாளம் ஜிம் அப்படின்னு மாறிச்சு. நான் காலேஜில் நான் வந்து பெருசாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணல. ட்ரோல், ஏன்னா நிறைய பேர் நம்மளை மார்க் பண்ணாங்க. ஜிம் கண்டினியூஸாக போச்சு. பட் கண்டினியூஸாக போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ரிசல்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதனால் எனக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் காலேஜில் நான் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் ஜிம் அப்போது விடாமல் இருந்தேன். இன்ன வரைக்கும் விடாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். உங்களோட இன்ஸ்பிரேஷன் அர்னால்டுன்னு சொன்னீங்க, ஏன், எதனால? ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லுங்கள். அர்னால்டு வந்து ஏன் என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே பெரிய படிப்பாளி, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் மொத்தமட்டில் ஆஸ்திரியான்னு ஒரு சின்ன ஊரில் பிறந்து, ஆஸ்திரியா இந்தியாவோட பெரிய ஊர் தான், பட் இட்ஸ் நாட் லைக் யூஎஸ் இல்லையா. ஸோ ஆஸ்திரியாவில் பிறந்து யூஎஸ்க்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு பாடி பில்டர் ஆகி, அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்ட விதம், அதனால் அவருக்கு ஹாலிவுட்டில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதை வச்சு இன்ன வரைக்கும் மட்டும்தான் அந்த பீரியடில் இருக்கிற பாடி பில்டர்ஸ்லேயே நமக்கு தெரியும். பட் அதனாலையும் தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க. லைக் சர்ஜ் நூப்ரே இருந்தார், மைக் வின்சர் இருந்தார், ஃப்ராங்கோ கொலம்போ, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அர்னால்டு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் அவர் ஹாலிவுட் நடித்தார். பட் அவர் ஹாலிவுட் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு ரீசனால், அந்த ஒரு யூனிக்னஸ் அர்னால்டு இருக்கிறதுனால எனக்கு அர்னால்டு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபிட்னஸ் ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க 8 இயர்ஸாக ஃபிட்னஸ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் 8 இயர்ஸாக ஃபிட்னஸ் பண்ணுறவங்க நம்மளோட இமேஜினேஷனில் ரொம்ப நீங்கள் சொன்ன ஹல்க் மாதிரி இருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்க்க சாதாரணமாக இருக்கிறீங்க. ஸோ வை? ரொம்ப நல்ல கேள்வி. 8 வருஷமாக நான் இப்போ எல்லாம் கட்ட முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்க. இப்போ நல்லா இருக்கிற வீடியோவில் ஃபிட்னஸ் வந்து நம்ம ஹெல்த்தாக தான் பண்ணுவோம். இப்போ பாடி பில்டிங்கிற ஒரு விஷயமும் ஆக்சுவலி PEDs இருக்குது, லைக் ஸ்டெராய்ட்ஸ். இல்லை, அதை எடுத்துட்டோம்னா அதை விட ஹெல்த்தியான ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை எடுத்துட்டோம்னா அட் தி சேம் டைம் அது ஃபிசிக்கில் அவ்வளோ எப்படி சொல்கிறேன், இன்றைக்கி அர்னால்டே எடுத்துக்கோங்க. அர்னால்டு பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஜிம் போகிறாங்க. இப்போ நீங்களே என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க, 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்க்க சாதாரணமாக இருக்கீங்கன்னு. பட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுதான் நியூ பிகினர்ஸ் ஃபிட்னஸ்குள்ளே வரணும், எந்த ஐடியாவும் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்ன? கோல்ஸ்னு இருக்குல்ல, இப்போ யார் எப்படி வரணும்னு நினைக்கிறாங்கன்றது இருக்குது. ஏன்னா ஜிம்மில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பாடி பில்டர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப அத்லட்டிக்காக வச்சுருப்பாங்க உடம்பு. லைக் ஸ்கூலில் வந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எதாவது பண்ணிட்டு இருக்கிற பசங்களாம் வந்து நல்ல லீனாக வருவாங்க. அவங்களுக்கு வந்து மெயின் மோட்டிவாக மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு கோர் ஸ்ட்ரென்த்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒவ்வொருத்தரோட கோலுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தருக்கும் நான் கொடுக்குற டிப் வந்து கன்சிஸ்டன்சி தான். என்ன நடக்குதோ நீங்கள் டெய்லி மழையோ வெயிலோ புயலோ ஜிம்முக்கு வாங்க. வாரத்தில் ரெஸ்ட் டேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெஸ்ட் டேஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ரெஸ்ட் டேஸை தவிர ஜிம் வரணும்னு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறதுனால எப்படியாச்சும் ஜிம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஒர்க் அவுட் போட மாட்டீங்க, அந்த ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை போட்டுக்கோங்க. அண்ட் நல்ல நியூட்ரிஷன் அண்ட் ஸ்லீப் சக்தி, இது எல்லாமே தான் ஒரு நல்ல இதெல்லாமே தான் ஒரு டிப்பாக நான் வந்து ஒரு பிகினர் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.